அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் ரஃபி அகமது கித்வாய். நான் ஜிஎஸ்டியில் மேனேஜராக இருக்கேன். இன்றைக்கி குவார்ட்டர்லி ரிட்டர்ன்ஸ் வித் மந்த்லி பேமெண்ட், அதாவது QRMP ஸ்கீம் அப்படின்னா என்னங்கிறத பற்றி தமிழில் வெபினாருக்காக இங்கே உங்களுக்கு முன்னாடி நான் இப்போ பேசிகிட்ருக்கேன். ஸோ இந்த QRMP ஸ்கீம் அப்படிங்கிறதோட அடிப்படைகள் என்னென்ன, போர்ட்டல் QRMP திட்டத்தை எவ்வாறு தேர்வு செய்வது அல்லது அந்த திட்டத்திலிருந்து எவ்வாறு விலகுவது, ஆப்ட் அவுட் ஆகுவது எப்படி, தென் QRMP திட்டத்தின் அம்சங்கள் என்னென்ன, அதாவது IFF இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டினா என்ன, வட்டி விதிப்பு இன்ட்ரெஸ்ட் லைபிலிட்டி, இந்த ஸ்கீமில் இருக்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் லைபிலிட்டி பேமெண்ட்டுக்கு எப்படி விதிக்கப்பட போகுது, அதாவது தாமத கட்டணம் லேட் ஃபீ எப்படி இந்த ஸ்கீமில் இருக்கிறவங்களுக்கு அப்ளிகபிளாக இருக்க போகுதுங்கிறத பற்றிலாம் இப்போ இதில் நம்ம பார்க்கலாம். முதல்ல QRMP திட்டத்தின் அடிப்படைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த திட்டம் 2021ஆம் ஆண்டு ஜனவரி, அதாவது வர ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளது. ஸோ படிவம் GSTR 1 அறிக்கை மற்றும் படிவம் GSTR 3B நமுனா இரண்டையும் காலாண்டு முறையில் தாக்கல் செய்வதற்கான வசதி இந்த திட்டத்தின் மூலம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஸோ 1 ஜனவரி 2021 முதல் படிவம் GSTR 1 அறிக்கையை காலாண்டாகவும் படிவர் GSTR 3Bயை மாதாந்திரமாகவும் தாக்கல் செய்ய முடியாது. ஸோ நீங்கள் 1 ஜனவரியிலேருந்து GSTR 1 குவார்ட்டர்லியாகவும் தென் GSTR 3Bயை மந்த்லியாகவும் ஃபைல் பண்ணுற ஆப்ஷன் இனிமேல் கிடையாது. ஸோ ஒன்று GSTR 1 and 3B குவார்ட்டர்லியாக ஃபைல் பண்ணணும் அல்லது GSTR 1 and 3B மந்த்லியாக ஃபைல் பண்ணணும். அந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இனிமேல் ஜனவரி 1, 2021 இருக்க போகுது. ஸோ இந்த QRMP ஸ்கீமும் யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தைய மற்றும் தற்போதைய நிதியாண்டில் மொத்த வருவாய் ரூபாய், அதாவது ஆனுவல் அக்ரிகேட் டர்ன் ஓவர் 5 கோடிக்கு மிகாமல் 5 கோடிக்கு உள்ளே இருக்கிறவங்க இத்திட்டத்தின் காலாண்டு அடிப்படையில் மாதாந்திர வரி செலுத்துவதுடன் நம்மளாக தாக்கல் செய்யலாம். அப்படின்னா நீங்கள் குவார்ட்டர்லி ரிட்டர்ன் செலுத்தணும், பட் மந்த்லி பேமெண்ட் பண்ணணும். ஸோ யார் யார் இதுக்கு எலிஜிபிள்? ரிஜிஸ்டர்ட் டேக்ஸ் பேயர்ஸ், அதாவது நார்மல் டேக்ஸ் பேயர், SE இஸ் டெவலப்பர், SE இஸ் யூனிட், அவங்க இதுக்கு எலிஜிபிள். Taxpayers who have opted out of composition scheme வெளியில் வர்றவங்க அதுக்கு எலிஜிபிள். பர்சன் அப்ளைங் ஃபார் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் அஸ் நார்மல் டேக்ஸ் பேயர், நார்மல் டேக்ஸ் பேயராக ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் ஆவாங்க. ஸோ ஏதாவது ஒரு குவார்ட்டரில் உங்களுடைய மொத்த வருடாந்திர வருவாய் ஆனுவல் அக்ரிகேட் டர்ன் ஓவர் 5 கோடியை தாண்டும் பட்சத்தில் இந்த ஸ்கீமில் நீங்கள் கண்டினியூ ஆக முடியாது. ஸோ இந்த ஸ்கீம்லேருந்து நீங்கள் வெளியில் வந்துடணும். அது எப்போ வெளியில் வர முடியும்னா அடுத்த குவார்ட்டர்லேருந்து நீங்கள் வெளியில் போயிடணும். ஸோ ஆண்டு முழுவதும் இந்த இயரில் எப்போ வேணாலும் நீங்கள் இந்த ஸ்கீமில் இருந்து வெளியில் வர்றதுக்கோ இந்த ஸ்கீமை தேர்ந்தெடுக்கிறதுக்கோ உங்களுக்கு வசதி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ முக்கியமாக ஜனவரி 21 மார்ச் 2021 வரையிலான குவார்ட்டருக்கு, காலாண்டுக்கு ஸோ நம்ம சிஸ்டமே உங்களுக்கு போர்ட்டல் என்ன பண்ணுது, ஒரு அசைன் பண்ணிடுது உங்களை மந்த்லி குவார்ட்டர்லி அப்படிங்கிற மாதிரி. ஸோ எந்த பேசிஸில் இதை இந்த ஸ்கீமுக்கு அசைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2019-20ஆம் ஆண்டில் வருடாந்திர மொத்த வருவாய் ஆனுவல் அக்ரிகேட் டர்ன் ஓவர் 5 கோடிக்கு கீழே உள்ள மற்றும் அக்டோபர் 2020 மாத GSTR 3B நமுனாவை 30 நவம்பர் 2020ஆம் தேதிக்குள்ளே தாக்கல் செய்த அனைத்து வரி செலுத்துவோரின் ரிட்டர்ன் எந்த ஸ்கீம் இந்த ரிட்டர்னை குவார்ட்டர்லியா மந்த்லியா அப்படின்னு சிஸ்டம் எப்படி அசைன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வருடாந்திர மொத்த வருவாய் 1.5 கோடிக்கு கீழ் இருந்து இந்த ப்ரெசன்ட் இயரில் GSTR 1 நீங்கள் குவார்ட்டர்லியாக ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய அசைன்மெண்ட் எப்படி இருக்கும்னா சிஸ்டத்தில் குவார்ட்டர்லி ரிட்டர்னாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுடைய ஆனுவல் அக்ரிகேட்டர் வருடாந்திர மொத்த ஒரு 1.5 கோடிக்கு கீழே இருந்து இந்த வருஷத்துக்கு நீங்கள் GSTR 1 மந்த்லி சப்மிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய ஆப்ஷன் எப்படி இருக்கும், அந்த சிஸ்டமில் ஆப்ஷன் எப்படி அசைன் ஆகிருக்கும் அப்படின்னா மந்த்லி ரிட்டர்னாக அசைன் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ப்ரீவியஸ் இயரில் முந்தைய ஆண்டில் வருடாந்திர மொத்த வருவாய் 1.5 கோடிக்கு மேல் ஆனால் 5 கோடிக்கு கீழே இருந்துச்சுன்னா அவங்க எல்லாத்துக்கும் உங்களுடைய ஆப்ஷன் எப்படி சிஸ்டத்தில் அசைன் ஆகிருக்குன்னா காலாண்டு நமுனாவாக அசைன் ஆகிருக்கும், குவார்ட்டர்லி ரிட்டர்னாக அசைன் ஆகிருக்கும். 3Bயை அக்டோபர் மாதத்தினுடைய ரிட்டர்னை நவம்பர் 30க்குள்ளே நீங்கள் செலுத்தாமல் இருந்திருந்தீங்கன்னா அந்த போர்ட்டலில் அவங்க இந்த மாதிரி அசைன்மெண்ட் செய்யப்பட மாட்டார்கள். ஸோ போர்ட்டலில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட வரி செலுத்துவோர் அவங்களுடைய ஆப்ஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும் உங்களால். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா
5ஆம் தேதி டிசம்பர் 5லிருந்து ஜனவரி 31க்குள்ள உங்களோட ஆப்ஷனை நீங்கள் மாற்றி அமைத்துக்கொள்ள முடியும். ஸோ QRMP திட்டத்தில் பெறுவதற்கான விருப்பத்தை GSTN வாரியாக கூட நீங்கள் தேர்வு செய்யலாம். எப்படின்னா ஒரே பேனில் இருக்கிற சில GSTNகளில் சம் GSTN வந்து சில GSTN உங்களுக்கு QRMP திட்டத்திலும் சில GSTN வந்து QRMP திட்டத்துக்கு வெளியிலும் உங்களுக்காக இருக்க முடியும். பட் நீங்கள் இந்த QRMP சிஸ்டத்தில் நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக கடைசியான ஃபார்ம் GSTR 3B ரிட்டர்னை நீங்கள் ஃபைல் பண்ணியிருக்கணும். சமீபத்திய லேட்டஸ்ட் GSTR 1ல் எந்த விதமான டேட்டாவையும் சேவ் பண்ணி வச்சுருக்கக்கூடாது. இது 2 கண்டிஷனும் இருந்ததுன்னா மட்டும்தான் உங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு ஆப்டின் ஆக முடியும். அடுத்தது இதோடைய ஃபியூச்சர்ஸ் என்னென்னா, ஒரு காலாண்டை தெரிவு செய்யணும் அப்படின்னா எப்போ நீங்கள் தேர்வு செய்ய முடியும், எப்போ ஆப்ஷன் அதுக்கான விண்டோ இருக்குது. ஒரு விண்டோன்னு அந்த விண்டோ டைம் உங்களுக்கு எவ்வளோ நாளைக்கு ஓப்பனில் இருக்கும், எதுக்குள்ளே நீங்கள் அந்த காலாண்டை நீங்கள் தேர்வு செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தைய காலாண்டின் 2வது மாதத்தின் 1ஆம் தேதி முதல் நீங்கள் எந்த காலாண்டை தேர்வு செய்கிறீங்களோ அந்த காலாண்டின் முதல் மாதத்தின் கடைசி நாள் வரை இந்த ஆப்ஷனை நீங்கள் அந்த விண்டோக்குள்ளே பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிஷன் என்ன அப்படின்னா, இதுக்கு நீங்கள் இந்த ஆப்ஷன் செய்யணும், இந்த ஆப்ஷனை தெரிவு செய்ய விரும்பும் தேதியில் அந்த தேதியில் லேட்டஸ்ட் GSTR 3B நமூனாவை நீங்கள் ஃபைல் பண்ணியிருக்கணும். சரி, உதாரணமாக ஜூலை 27ஆம் தேதி அன்று நீங்கள் ஜூலை முதல் செப்டம்பர் வரையிலான காலாண்டுக்கான விருப்பத்தை தேர்வு செய்ய வேண்டும்னா ஜூலை 22 அல்லது 24ஆம் தேதிக்கு டியூவாக இருக்கக்கூடிய தாக்கல் செய்ய வேண்டப்பட வேண்டிய GSTR 3Bயை நீங்கள் தாக்கல் செஞ்சுருக்கணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் QRMP ஸ்கீமில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வருஷம் QRMP ஸ்கீமுக்கோ குவார்ட்டர்லி QRMP ஸ்கீமுக்கோ திருப்பி நீங்கள் ஆப்ஷன் பண்ண தேவையில்லை. அன்லெஸ் நீங்கள் அதை விட்டு நீங்களாக வெளியில் வர்ற வரைக்கும் இந்த QRMP ஸ்கீம் தொடரும். அல்லது உங்களுடைய ஆனுவல் அக்ரிகேட்டர் மொத்த வருமை 5 கோடிக்கு மேலே தாண்டிடுச்சு அப்படின்னா இந்த QRMP ஸ்கீம்லேருந்து நீங்கள் வெளியில் வர வேண்டியிருக்கும். அது வரைக்கும் இந்த ஸ்கீம் உங்களுக்கு தொடர்ந்து இருக்கும். இப்போது உங்களுடைய ஒவ்வொரு குவார்ட்டர்லுக்கும் எந்தெந்த குவார்ட்டருக்கு நீங்கள் காலாண்டு QRMP தேர்வு பண்ணணுமோ எது வரைக்கும் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் அந்த விண்டோ ஓப்பனில் இருக்கும், எப்படி நீங்கள் அதை ஆட் பண்ணலாங்கிறத இப்போ இதில் மூலமாக பார்க்கலாம். குவார்ட்டர் 1 ஏப்ரல் டு ஜூன் அந்த காலாண்டுக்கு நீங்கள் பிப்ரவரி 1 தேதியிலிருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு விண்டோ ஓப்பனில் இருக்கும், நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். குவார்ட்டர்லி 2 அதாவது ஜூலை டு செப்டம்பர் காலாண்டுக்கு 1 மேலேருந்து 31 ஜூலை அதாவது மே 1ஆம் தேதியிலிருந்து ஜூலை 31ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு விண்டோ ஓப்பனில் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். குவார்ட்டர் 3 அக்டோபர் டு டிசம்பர் காலாண்டுக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 31ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அந்த விண்டோ ஓப்பனில் இருக்கும், நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். குவார்ட்டர் 4 ஜனவரி டு மார்ச் காலாண்டுக்கு நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 31ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அந்த விண்டோ ஓப்பனில் இருக்கும், அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் ஆப்ஷனை தேர்வு செய்துக்கலாம். ஸோ இப்போது அடுத்தது QRMP ஸ்கீம் நியூலி ரிஜிஸ்டர்ட் டேக்ஸ் பேயர் புதுசாக வரி செலுத்துவோருக்கு இந்த எப்படி QRMP ஸ்கீமில் வர முடியும், எப்படி எந்த டேட்டில் அவங்க இந்த ஆப்ஷனை தேர்வு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலாண்டின் முதல் மாதத்தில் எந்த தேதியில் பதவி வழங்கப்பட்டிருந்தாலும் அதே காலாண்டில் இருந்தே QRMP திட்டத்தை அவங்களால தேர்வு செய்ய முடியும். அடுத்தது காலாண்டின் பிற்பகுதியில் அதாவது 2வது மாதங்களில் ஏதேனும் தேதியில் பதவி வழங்கப்பட்டிருந்தால் அடுத்த காலாண்டில் இருந்து மட்டுமே QRMP திட்டத்தை தேர்வு செய்ய முடியும். உதாரணத்துக்கு ஜனவரி 31ஆம் தேதி 2021ஆம் ஆண்டு அடுத்த வருஷம் ஜனவரி 31ஆம் தேதி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஜனவரி 31ஆம் தேதியில் இருந்தே அவருடைய விருப்பத்தினை அவர் தேர்வு செய்த முடியும். ஸோ இதன் மூலமாக ஜனவரி டு மார்ச் காலாண்டில் இருந்தே அவர் QRMP திட்டத்தினை தேர்வு செய்து அதுக்கான ஃபைலிங் வந்து QRMPயில் போக முடியும். இப்போ ஒருத்தருக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி அடுத்த வருஷம் ரிஜிஸ்ட்ரேஷன் வழங்கப்பட்டிருந்துச்சுன்னா அவர் ஜனவரி டு மார்ச்சுக்கு அவர் QRMP ஸ்கீமுக்கு வர முடியாது. ஏப்ரல் டு ஜூன் காலாண்டு முதல் மட்டுமே QRMP திட்டத்தை தேர்வு செய்ய முடியும். அப்படி ஏப்ரல் டு ஜூனில் இவர் தேர்வு செய்யணும் அப்படின்னா பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களுக்கான படிவம் GSTR 1 அறிக்கை மற்றும் படிவம் GSTR 3B நமூனாவை அவர் தாக்கல் செய்திருக்கணும். சரிங்களா? அடுத்தது குவார்ட்டர்லி ஃபைலிங் ஆஃப் GSTR 3B. ஸோ இவங்களுக்கு குவார்ட்டர்லி ஃபைலிங் ஆஃப் GST 3Bக்கான டியூ டேட் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி எல்லாருக்கும் ரெகுலர் டேக்ஸ் பேருக்கு GSTR 3B எப்படி டியூ டேட் இருந்துச்சோ அதே டியூ டேட் தான் இவங்களுக்கும். ஸோ இதில் சில ஸ்டேட்ஸுக்கு 22ஆம் தேதி, சில ஸ்டேட்ஸுக்கு 24ஆம் தேதியும் கவர்மெண்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதன்படி அந்தந்த ஸ்டேட் 22ஆம் தேதியும் அதன்படி அந்தந்த ஸ்டேட் 24ஆம் தேதியும் இந்த GSTR 3Bயை ஃபைல் பண்ணணும்.
அடுத்து இந்த சிஸ்டத்தில் QRMP ஸ்கீமை போர்ட்டலில் போய் எப்படி நம்ம ஃபைல் பண்ணுறது நேவிகேட் அப்படிங்கிறத இதன் மூலமாக நம்ம பார்க்கலாம். ஸோ லாகின் GST போர்ட்டலில் நீங்கள் உங்கள் லாகின் க்ரெடென்ஷியல்ஸை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிடுவீங்க. லாகின் பண்ண பிறகு சர்வீசஸ் அதில் போய் ரிட்டர்ன்ஸில் போய் ஆப்டின் ஃபார் குவார்ட்டர்லி ரிட்டர்ன் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும். அங்கே போனீங்கன்னா ஆப்டின் ஃபார் குவார்ட்டர்லி ரிட்டர்ன் ஆப்ஷன் டு ஆப்ட் அவுட் ஆர் ஆப்ட் இன் ஃப்ரம் QRMP ஸ்கீம்னு இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிங்கன்னா உதாரணத்துக்கு இது மாதிரி தான் சர்வீசஸ் ரிட்டர்ன் ஆப்டின் ஃபார் குவார்ட்டர்லி ரிட்டர்ன். நீங்கள் ஆப்டின் ஆகிறதா இருந்தாலும் சரி ஆப்ட் அவுட் ஆகிறதா இருந்தாலும் சரி ரெண்டுமே இதன் மூலம் தான் நீங்கள் செயல்படுத்த முடியும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் 2020-21 ஃபினான்ஷியல் இயர் சர்ச்னு கொடுக்க போகிறோம். இந்த கண்டினியூ டு ரிட்டர்ன் டேஷ்போர்ட் அப்படின்னு கொடுப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் செக்ஷன் இருக்குது. அடுத்த அதை பற்றி பின்னாடி சொல்கிறேன். கண்டினியூ டு ரிட்டர்ன் டேஷ்போர்ட். ஸோ இப்போ இந்த ஓப்பன் ஆகிடும். இந்த கிரே கலரில் இருக்கிற ஃபீல்ட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி முடிஞ்ச மாதம். இது எல்லாமே முடிஞ்ச மாதம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் ஆப்ஷன் ஓப்பனில் இருக்க இந்த குவார்ட்டருக்கு மட்டும்தான் நீங்கள் ஆப்ஷன் கொடுக்க முடியும். அதனால இது லைட் க்ரீன் கலரில் விசிபிளாக இருக்குது. இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கும். சிஸ்டம் டிஃபால்ட்டாக குவார்ட்டர்லின் சிஸ்டம் அசைன் பண்ணியிருக்கிறது குவார்ட்டர்லின் அசைன் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் மந்த்லி வேணும்னா இதை மாற்றிக்கலாம். இது உங்களுடைய ஆப்ஷன் தான். இது வந்து மேண்டிட்டரி கிடையாது. இதை நீங்கள் எப்போனாலும் மாற்றிக்க முடியும். இப்போ இதில் குவார்ட்டர்லின்னு இருக்குது. சேவ் கொடுத்தீங்கன்னா குவார்ட்டர்லி சேவ் ஆகும். மந்த்லின்னு செலக்ட் பண்ணி சேவ் கொடுத்தீங்கன்னா மந்த்லின்னு சேவ் ஆகும். ஸோ இது அட்வைசரி கிளிக் பண்ணிங்கன்னா இதில் இது சம்மந்தமான அட்வைசரி உங்களுக்கு தெரியும். இதை நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கலாம். அடுத்தது ஹெல்ப் செக்ஷனும் உங்களுக்கு இதன் மூலமாக ஹெல்ப் செக்ஷனை கிளிக் பண்ணி அதில் ஹெல்ப் ஃபைல்ஸில் ஆப்டின் ஃபார் குவார்ட்டர்லி ரிட்டர்ன்ஸ் சம்மந்தமான எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. அதையும் நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டேக்ஸ் பேயரை பொறுத்த வரைக்கும் குவார்ட்டர்லி செலக்ட் பண்ணி சேவ்னு கொடுக்குறாங்க. ஸோ அப்போ என்ன மெசேஜ் வரும்? Are you sure you would like to file your GSTR1 and GSTR3B for the January to March 21 at quarterly frequency கேட்கும். இப்போ ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இது உங்களுக்கு குவார்ட்டர்லி ஃப்ரீக்வன்சியாக மாறிடும். இப்போ நீங்கள் மந்த்லி செலக்ட் பண்ணுறீங்க, சேவ் கொடுக்குறீங்க. ஸோ இதே கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரும் உங்களுக்கு. மந்த்லி ஃப்ரீக்வன்சி நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, ஓகேயான்னு கேட்கும். இப்போ ஓகே கொடுத்துட்டிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் மெசேஜ் வரும். உங்களுடைய இப்போ ஃப்ரீக்வன்சி மந்த்லி ஃப்ரீக்வன்சி மாதாந்திரனமாக மாறிடும். இப்போ இந்த QRMP திட்டத்தில் இருக்கக்கூடிய அம்சங்கள் சில வகை என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ படிவம் GSTR1 காலாண்டு அடிப்படையில் தாக்கல் செய்யணும். இதில் அப்புறம் இந்த காலாண்டின் 1 மற்றும் 2வது மாதங்களுக்கு பதிவு செய்யப்பட்ட நபர்களுக்கு வழங்கப்படும் விற்பனை விவரங்களை அவுட்வர்ட் சப்ளை வழங்க IFF இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி என்னும் வசதி இந்த QRMP ஸ்கீமில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிப்ரவரி மார்ச் இந்த ஜனவரி டு மார்ச் காலாண்டுக்கு ஜனவரி மாதத்துக்கும் பிப்ரவரி மாதத்துக்கும் நீங்கள் உங்களுடைய இன்வாய்ஸஸை IFF மூலமாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த முந்தைய மாதத்துக்கான விலைப்பட்டியலை IFF வசதியினை பயன்படுத்தி அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் 13 வரை தொடர்ந்து பதிவேற்றலாம். இது பெறுநர்களின் GSTR2A படிவம் மற்றும் GSTR2B படிவத்தில் பிரதிபலிக்கும். ஸோ முதல் 2 மாதங்களுக்கு IFFல் பதியப்பட்ட விலைப்பட்டியல் விவரங்களை மீண்டும் GSTR1இல் பதியப்பட வேண்டியதில்லை. இப்போ ஜனவரிக்குனா பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் ஜனவரியுடைய இன்வாய்ஸஸை நீங்கள் IFF மூலமாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம் அதில். ஸோ இதில் ரிஜிஸ்டர் பண்ணது உங்களோட ரிசிபியன்ட்டோட GSTR2A மற்றும் GSTR2Bயில் இருக்கும். இதில் விட்டுப்போன இன்வாய்ஸை கூட அடுத்த மாதம் பிப்ரவரி IFFல நீங்கள் போஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த IFF மூலமாக நீங்கள் போஸ்ட் பண்ண எந்த இன்வாய்ஸையும் திருப்பியும் GSTR1ல் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண தேவையில்லை. மார்ச் மாதம் GSTR1 ஃபைல் பண்ணும்போது அதுக்கான இன்வாய்ஸை மற்றும் GSTR1ல் ஃபைல் பண்ணால் போதுமானது. ஸோ அடுத்தது பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ். ஸோ இந்த ஸ்கீமில் இருக்கிறவங்க எப்படி பேமெண்ட் பண்ண முடியும், எப்படி பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ காலாண்டின் முதல் 2 மாதங்களுக்கான உரிய டேக்ஸ் டியூவை அடுத்த மாதம் 25ஆம் தேதிக்குள் GST PMT 06 என்ற ஃபார்மில் நீங்கள் டெபாசிட் செய்யணும். ஸோ இந்த GST PMT 06 ஃபார்ம் என்ன அப்படின்னா இது ஒரு சலான். ஸோ இந்த சலானை உருவாக்க GST PMT 06ங்கிற சலானை உருவாக்க
உருவாக்கும் போது உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன், மந்த்லி பேமெண்ட் ஃபார் குவார்ட்டர்லி டேக்ஸ் பேயருங்கிற ஆப்ஷனை நீங்கள் சலானில் போய் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த PMT-06 வரும். ஸோ முதல் 2 மாதங்களுக்கு மாதந்தோறும் வழி செலுத்துவதற்கு 2 விருப்பங்கள் வழங்கப்பட்டிருக்கு. அந்த 2 ஆப்ஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் சம் மெத்தட், செல்ஃப் அசஸ்மெண்ட் மெத்தட். ஸோ இந்த ஃபிக்ஸட் சம் மெத்தட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா காலாண்டு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு இருந்தால், நீங்கள் முந்தைய காலாண்டில் வந்து காலாண்டு அறிக்கையாக நீங்கள் GSTR 1 வந்து குவார்ட்டர்லியாக ஃபைல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த 3 மாதத்துக்குள்ளே இருக்கிற வரியை டோட்டல் சமமான வரி, அதாவது கேஷாக கட்டின வரிக்கு 35%, அல்லது லாஸ்ட் மந்தில் நீங்கள் லாஸ்ட் குவார்ட்டரில் மந்த்லி ரிட்டர்னாக ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் டோட்டலாக ITC போக கட்டின கேஷுக்கான ஈக்குவல் அமௌண்ட் இதை வந்து ப்ரீஃபில்டு முன் நிரப்பப்பட்ட சலானா போர்ட்டலில் GST PMT-06 படிவத்தில் உருவாக்க முடியும். நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபிக்ஸட் சம் அப்படின்னா அதுக்கான அமௌண்ட்டில் இருக்க 35% ஆட்டோ பாப்புலேட்டாக இருக்கும், அதை நீங்கள் கட்ட முடியும். முந்தைய காலங்களுக்கான நமுனாக்களை, அதாவது ப்ரீவியஸ் பீரியடுக்கான எல்லா ரிட்டர்ன்ஸையும் விடுதலின்றி நீங்கள் சமர்ப்பித்திருந்தால் மட்டுமே இந்த GST PMT-06 ஃபார்ம் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும், இல்லாட்டி அது ஜென்ரேட் ஆகாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் அசஸ்மெண்ட் மெத்தட். ஸோ இந்த செல்ஃப் அசஸ்மெண்ட் மெத்தடில் எப்படி நீங்கள் சலான் PMT-06 இருக்கும் அப்படின்னா உங்களுடைய ஆக்சுவல் லயபிலிட்டி, நீங்கள் உங்களுடைய கிரெடிட் போக பாக்கி கேஷ் கட்ட வேண்டிய ஆக்சுவல் லயபிலிட்டியை நீங்களே என்ட்ரி போட்டு இதில் உருவாக்கிக்க முடியும். ஸோ இந்த ஃபிக்ஸட் சம் மெத்தடாக இருந்தாலும் சரி, செல்ஃப் அசஸ்மெண்ட் மெத்தடாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு 2 மந்த்ஸில் நீங்கள் இதில் பே பண்ணணும், 3rd மந்த் நீங்கள் வந்து செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதை மாதம் நீங்கள் ஃபஸ்ட்டு மந்த் செல்ஃப் அசஸ்மெண்ட் மெத்தடில் போயிட்டு 2nd மந்த் ஃபிக்ஸட் சம்மில் போய்க்கலாம், அல்லது 2 மாதம் ஃபிக்ஸட் சம்மில் இருந்துக்கலாம், 2 மாதம் செல்ஃப் அசஸ்மெண்ட். உங்களுடைய சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாதம் நீங்கள் செலுத்தக்கூடிய பணத்துக்கு தகுந்த மாதிரி, உங்களோட லயபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை மாற்றிக்க முடியும். அடுத்தது, வரி செலுத்துவோர் கீழ்குறிப்பிட்ட மாதத்திற்கு எந்த தொகையும் டெபாசிட் செய்ய தேவையில்லை. ஸோ நீங்கள் இந்த ஒரு கேஸில் நீங்கள் PMT-06 ஜென்ரேட் பண்ணி பணம் கட்டணும் தேவையில்லை. எந்த சூழ்நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலாண்டின் முதல் அல்லது 2வது மாதத்தில் தங்களது மின்னணு பணப்பேர் எலக்ட்ரானிக் கேஷ் லெஜர்லேயோ உங்களுடைய எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர்லேயோ சஃபிஷியன்ட் பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் PMT-06 ஜென்ரேட் பண்ண வேண்டியதில்லை. செகண்ட், உங்களுக்கு நில் டேக்ஸ் லைபிலிட்டி, உங்களுக்கு நில் ரிட்டர்ன் தான், டேக்ஸ் லைபிலிட்டியே கிடையாது அப்படின்னா நீங்கள் PMT-06 வந்து ஜென்ரேட் பண்ண தேவையில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா வரி செலுத்துவோர் தனது படிவம் GSTR 3B நமுனாவை தாக்கல் செய்யும் போது அந்த காலாண்டிற்கான வரி கேட்பினை டேக்ஸ் டியூருக்குள்ளே லாஸ்ட்டாக உங்களுக்கு 3Bயில் ஃபைல் பண்ணும்போது அதை ஃபஸ்ட்டு 2 மந்த்ஸில் நீங்கள் செலுத்தின PMT-06 அந்த பணத்தில் இருந்து அந்த டெபாசிட் செய்யப்பட்ட தொகையை இதுக்கு ஈடு செய்து கொள்ள முடியும். ஸோ குறிப்பிட்ட காலாண்டில் GST 3B நமுனாவை தாக்கல் செய்யும் வரை அந்த காலாண்டின் முதல் 2 மாதங்களுக்கு டெபாசிட் செய்யப்பட்ட தொகையை பணமாக திரும்ப பெறவோ அல்லது வேறு நோக்கத்திற்காக பயன்படுத்தவோ அனுமதிக்கப்பட மாட்டாது. அப்படின்னா நீங்கள் ஜனவரி டு மார்ச் குவார்ட்டரில் ஜான்வரிக்கு PMT-06ல் பேமெண்ட் கட்டிட்டீங்க, பிப்ரவரிக்கு பேமெண்ட் கட்டிட்டீங்க. ஸோ மார்ச்சில் 3B ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி இதை செட் ஆஃப் பண்ணாமல் நீங்கள் இந்த கட்டின பணத்தை PMT-06 மூலமாக கட்டின பணத்தை ரீஃபண்டாவோ வேறு எந்த டேக்ஸ் லைபிலிட்டிக்காகவோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. உதாரணத்துக்கு DRC 03ல் வாலண்டரி பேமெண்ட் கட்டணும், இதில் போயிட்டு பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட், இதுக்கான அப்ளிகபிலிட்டி இன்ட்ரெஸ்ட் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலையான தொகை முறையை ஃபிக்ஸட் சம்மத்தை தேர்ந்தெடுப்பதன் மூலம் வரி செலுத்துவோருக்கு கிடைக்கக்கூடிய நிகர நெட் அவைலபிள் கிரெடிட் காலாண்டின் முதல் 2 மாதங்களில் ஏதேனும் அல்லது இரண்டிலும் சலானில் செலுத்தப்பட்ட தொகையை விட அதிகமாக இருப்பதை கண்டறிந்தால் அவைகளுக்கு வட்டி வசூலிக்கப்பட மாட்டாது. நீங்கள் ஃபிக்ஸட் சம் மெத்தடில் கட்டும்போது 35% உங்களுக்கு ஃபிக்ஸட் சம்மில் வந்திருக்கும். பட் அந்த மாதத்துக்கான வரி அந்த லயபிலிட்டி 35% அதிகமாக இருந்து நீங்கள் 2 மாதமும் அதிகமாக இருந்து அல்லது 1 மாதம் அதிகமாக இருந்து 3Bயில் நீங்கள் செட் ஆஃப் பண்ணிட்டீங்க, எல்லாமே டியூ டேட்டில் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டேக்ஸ் பே பண்ண வேண்டியது அதிகமாக இருந்தால் கூட நீங்கள் கட்டின அமௌண்ட்டோட உங்களோட டேக்ஸ் லயபிலிட்டி அதிகமாக இருந்தால் கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் அதே சமயம் ஃபார்ம் GSTR PMT-06ல் தானாக கணக்கிடப்பட்ட வரித்தொகையை
25th ஆன டியூ டேட்டில் செலுத்தாமல் லேட்டாக நீங்கள் செலுத்திருந்தீங்கன்னா இந்த 25th டேட்லேருந்து என்னைக்கு நீங்கள் லேட்டாக செலுத்திருந்தீங்கனோ அந்த டேட்டுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், வட்டி செலுத்தப்பட வேண்டும். ஸோ அடுத்தது ஜிஎஸ்டிஆர் 3B நமுனா உரிய தேதிக்குள் தாக்கல் செய்யப்படாவிட்டால் அந்த கேஸ்லேயும் உங்களுக்கு பிலேட்டட் பேமெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். செல்ஃப் அசஸ்மெண்ட் மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா வரி செலுத்துவோருக்கு காலாண்டின் முதல் 2 மாதங்களுக்கு செலுத்தப்பட்ட வரி செலுத்தப்பட வேண்டிய வரித்தொகைக்கு குறைவாக இருந்து நிகர ஐடிசி நெட் ஐடிசி போக உரிய தேதியில் செலுத்தப்படாமல் தாமதமாக செலுத்தப்பட்டால் அத்தொகைக்கு வட்டி விதிக்கப்படும். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் ரிமைனிங் அன்பெய்டு அமௌண்ட்டை இருந்து நீங்கள் அதையும் டியூ டேட்டில் சப்மிட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அதுக்கும் உங்களுக்கு வட்டி கண்டிப்பாக உண்டு. ஸோ லேட் ஃபீயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த PMT 06 ஃபைல் பண்ண வேண்டிய 25th டேட்டில் இருந்து ஃபைல் பண்ணாமல் லேட்டாக நீங்கள் ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா இதுக்கு லேட் ஃபீ கிடையாது, இன்ட்ரெஸ்ட் உண்டு, பட் லேட் ஃபீ கிடையாது. ஆனால் படிவம் GSTR 3B நமுனாவையோ ரிட்டனையோ GSTR 1ஐயோ நீங்கள் தாக்கல் செய்வதில் தாமதம் ஏற்பட்டால் அதுக்கு தாமத கட்டணம் கண்டிப்பாக வசூலிக்கப்படும். ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த GSTR 3Bயில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். எப்போ யாரெல்லாம் ஃபைல் பண்ண முடியும், எப்படி ஆண்டு முழுக்க நீங்கள் ஆப்டின் பண்ணலாம், ஆப்ட் அவுட் பண்ணிக்கலாம், பேமெண்ட்டில் இருக்கக்கூடிய 2 ஆப்ஷன் ஃபிக்ஸட் சம் மெத்தட் அண்ட் செல்ஃப் அசஸ்மெண்ட் மெத்தட், நீங்கள் இது ரெண்டையும் மாதம் கூட எந்த இதுக்கு வேணாலும் நீங்கள் மாதம் நீங்கள் பேமெண்ட் கட்டும்போது எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒரு ஆப்ஷன் தான், இது நாட் அ மேண்டிட்டரி. நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த QRMP ஸ்கீமுக்கு வந்துக்கலாம், விருப்பப்படலை அப்படின்னா நீங்கள் பழையபடி மாதம் GSTR 1 மாதம் 3B கட்டணும். ஸோ ஆல்ரெடி காம்போசிஷன் டேக்ஸ் இருக்கவங்க அவங்க குவார்ட்டர்லியாக இருந்துக்கலாம். அவங்க அது இல்லாத பட்சத்தில் ரெகுலர் டேக்ஸ் பேயராக இருந்தால் ஜனவரி 1, 2021 முதல் நீங்கள் QRMP ஸ்கீமில் இருந்தால் மட்டும்தான் குவார்ட்டர்லி ரிட்டர்ன் ஃபைல் GSTR 1 குவார்ட்டர்லி 3B ஃபைல் பண்ண முடியும். அல்லது ரெகுலர் டேக்ஸ் பேயர் அதர் தேன் QRMP ஸ்கீமில் இருக்கிறவங்க மாதம் ஃபைல் பண்ணணும். இனிமேல் கண்டிப்பாக GSTR 1 குவார்ட்டர்லியாகவும் GSTR 3B மந்த்லியாகவும் ஃபைல் பண்ணுற ஆப்ஷன் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இது QRMP ஸ்கீம் பற்றி இது வரைக்கும் உள்ளதை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிட்டேன். ஸோ இந்த சோஷியல் மீடியா ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ்புக், யூடியூப், ட்விட்டர் எல்லாத்துலேயும் அவைலபிளாக இருக்குது. ட்விட்டரில் போஸ்ட் பண்ணலாம், யூடியூப்பில் நாங்கள் இது வரைக்கும் அந்த வெபினார்ஸ் எல்லாமே அப்லோட் ஆகியிருக்கும், அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த ஜிஎஸ்டியினுடைய CEO மற்றும் SVP ராஜீவ் சார், என்னுடைய கொலீக்ஸ் மிஸ்டர் சஞ்சய் அண்ட் அங்கிதா அண்ட் ட்ரைனிங் டீம் சதீஷ் எல்லாருக்கும் எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேற்கொண்டு உங்கள் டாக்ஸ் பேயர்ஸ் அனைவருக்கும் எனது கிறிஸ்மஸ் மற்றும் ஆங்கில புத்தாண்டு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், நன்றி.